இதை செய்தால் ரேஷன் கார்டு ரத்தாக்கிவிடும் அரசின் புதிய எச்சரிக்கை கார்டுதாரர்களை உஷார் என்றும் சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் பொது விநியோக திட்டத்தில் வழங்கப்படும் உணவுப் பொருட்களை வெளிச்சந்தையில் விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு தரப்பில் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. வறுமை கோட்டை போக்கும் வகையில் ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டி இலவசமாகவும் மானிய விலையிலும் உணவுப் பொருட்களை மத்திய மாநில அரசுகள் வழங்கி வருகின்றன. அதன்படி ரேஷன் கார்டு வழங்கப்பட்டு நியாய விலைக் கடைகளில் உணவுப் பொருட்கள் தரப்படுகின்றன. மாதந்தோறும் நியாய விலைக் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு இலவசமாக அரிசி, கோதுமை, மானிய விலையில் சர்க்கரை, மண்ணெண்ணெய், துவரம்பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டும் வருகிறது. எனினும் ஒரு சிலர் ரேஷனில் வழங்கப்படும் இலவச அரிசியை வாங்கி தங்கள் தேவை போக எஞ்சியவற்றை வெளிநபர்களுக்கு விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. இது தொடர்பான புகார்கள் அவ்வப்போது உணவு மற்றும் நுகர்பொருட்கள் விநியோகத்துறைக்கு சென்ற வண்ணம் இருந்தன. இந்த நிலையில் தான் ரேஷன் கார்டு தாரர்களுக்கு அரசு தரப்பில் முக்கிய அறிவுறுத்தல் ஒன்றும் தரப்பட்டுள்ளது. அதன்படி ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் மக்கள் பொது விநியோக திட்டத்தின் கீழ் பெறப்படும் பொருட்களை விற்பனை செய்வதும் பதுக்குவதும் சட்டப்படி குற்றம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ரேஷன் கடைகளில் வாங்கும் அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட எந்த பொருளையும் பொது சந்தையில் விற்பனை செய்யக்கூடாது. மீறி விற்றால் கடும் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும். இதுபோன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபடும் நபர்களுடைய ரேஷன் கார்டுகள் முற்றிலுமாக ரத்து செய்யப்படும் எனவும் அரசு தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.